எங்கேயா இருக்கோம் நம்ம? என்ன உடனே கண்ணாடி வாங்கிட்டீங்களா? எங்க பாருங்க. சூர்யா என்ன இடம்டா இது? ஓகே, எதுக்கு என்ட்ரியா? உள்ள போகிறதுக்கா? ஓ, பாம்பு கிளியெல்லாம் கையில் பிடிக்கணுமா? இன்னும் கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. செயினெல்லாம் கடிக்குமா? ஓகே ஓகே, இல்லை இல்லை, நாங்களே எதையுமே எடுக்க போகிறதில்ல. ஏங்க ஏன் மாம்ஸ் இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? ஐயோ இலை கடிக்காதா? பரவாயில்ல பரவாயில்ல, உங்ககிட்ட இத்தனை பார்த்தாடி அழகா இருக்கான, பயமா அழகா இருக்கு. இது மட்டும்தான் என்கிட்ட வந்து அழகா இருக்கு. கூட போவீங்களா? இது இப்போ கடிக்குது. கம்முன்னு உட்காந்துக்கோண்ணா, கம்முன்னு உட்காந்துக்கோ. அப்படியா ப்ரோ? கை நடுங்குதுல்ல, பயமா இருக்குல்ல? அவங்க கையில கொடு, நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஐயோ ப்ரோ, என்ன ஒன்றும் ஆகாது இல்லை ப்ரோ. சார் உள்ள உயிர் பயம் ஊசலா. கம்முன்னுடுறா, கம்முன்னு இருக்கோம், எதுவுமே பண்ணாது. நான் ஒன்றுமே பண்ண வேணாம்ல, நீங்கள் சும்மா வைப்பீங்க, உடனே எடுத்துருங்க. உடனே எடுக்க மாட்டீங்களா? ப்ரோ என்ன பண்ணுது அது? மாம்சே சும்மா. ஆனால் விஷம் இருக்காதா ப்ரோ? ப்ரோ 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 இல்லை இல்லை, கன்ஃபார்மாக இல்லை இல்லை, கடிச்சாலும் ஒன்றும் ஆகாதுல்ல? டேய் நீங்கள் யாருங்க இவனை ஏங்க கூட்டிகிட்டு வந்தீங்க? இப்போ போதுமா? எடுத்துடலாம்ல? நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எடுத்துருவேன். ஐயா உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ தான் இங்கே வந்து தான் காமிக்கணுமா? ப்ரோ 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 போதும் ப்ரோ. ப்ரோ 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 போமா? அதை எடுத்து தூக்கி வைடா. அதை எடுத்து தூக்கி வைங்க ப்ரோ. ப்ரோ 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 அது ப்ரோ, அது ஒரு மாதிரி உள்ளே போகிறதுக்கு தான் ப்ரோ ஆசைப்படுது. ஆமாம் தானே ப்ரோ? திரும்பி ரெண்டு கையும் வச்சுக்கோங்க. கையில் வைப்பீங்களா? ப்ரோ மாம்சு ஷோ எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு மாம்சு, மயங்கி. நான் கண்ணை சார்ந்தெல்லாம் பார்க்க முடியல இல்லை. ப்ரோ ஒன்றும் பண்ணாது இல்லை, ஆனால் இது விஷமா ப்ரோ? கடிச்சா விஷமா இல்லை, உடும்பு ப்ரோ. அது உடும்பா? இது உடும்பு டைப்பா ப்ரோ? இது பிடிச்சா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணுவாங்களே அதானே? இப்போ என்ன பிடிச்சிக்காதா? அப்போது சொல்லா பிடிச்சிக்கோ. ஐயா நீங்கள் இதை எடுத்துருங்க ஐயா, என்னால் முடியல ஐயா. ஐயோ கையெல்லாம் பிடிக்கல, அது ஏதோ மாட்டிச்சு கம்முனே. எங்க எனக்கு உயிரே போயிடுச்சு. போங்க வாங்குங்க அதை கையில். இவ்வளோ பேசுறீங்களா? சும்மா ஜோக்கு போட்டுக்கிட்டு தொட்டா கத்துதா? சும்மா கனடான்னு போல இது. கம்முனுங்கடா, ஏண்டா நீ சாப்பிட்ற இடத்துல வந்து
இருந்தாலும் ஏன் அந்த சீடுக்கு ஆசைப்பட்டு வருது சாப்பாடு இருந்தாலும்? சீடு அனை டைம் சாப்பிட்டனால. ஓ இல்லை அது ஃபுட்டு என்ன சாப்பிடுவோம்? ஃபுட்டு வந்து காலையில் வந்து கடலை வச்சுருவோம். கடலை ஓ மதியம் பப்பாளி, நைட்டு ஆப்பிள் என்ன பண்ணலாம். எவ்வளோ ட்ரெயின்டாக இருந்தாலும் கதவை திறந்தா ஓடிடுது. சரி வா போவோம். பறக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். ஆனால் பரவாயில்ல, சின்ன பசங்களாம் வந்தால் ஜாலியாக. ஆனால் அழகாக வந்து உட்காந்து அதுவே சாப்பிடுதுங்க மாம்சு. பார்க்க ஆசையாக அந்த பாம்பை தலையிலே பிடிச்சி என்ன அது இது அப்படி பார்த்து செம்மையாக இருக்குது பாருங்க. டோன்ட் ப்ளக் கிரேப்ஸ், ஃபைன் 500. சூர்யா மாதிரி ஆளுங்களுக்கு எழுதி போட்டிருக்காங்க. செமையாக இருக்கு இல்லை கிரேப்ஸு? வாவ். கூடாது கடிக்கலாம். என்னது கடிக்கலாம். கடிங்க மாம்சு. குடிச்சானா போதையாகுமா? நான் ஐயா ஃபர்மெண்ட் பண்ணாதான் அது அல்கலம் ஆகும். ஜூஸ் மாதிரி தானே இருக்கும் இது. அப்போ என்ன ஓ சேஸ் ஓகே. எப்போதுங்க 4 கிளாஸ் போதும். 3 போதும். அப்போ அவன் குடிக்க மாட்டான்னா அப்போ 3 வாங்கிடுவேன். 4 போதும். போதும். சொல்லுங்க. கசக்குமாண்ணா? நல்லா கசக்குது. சும்மா நடிக்காதீங்க, சரக்கு அடிக்க உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பாத்தியா ரொம்ப கசக்குது ப்ரோ. மாதிரி கசக்குதா? பியூர் வைன் அந்த மாதிரி தான் இருக்கும். சேஸ். லைட் அந்த காரத்தன்மை இருக்கும். ஒரு மாதிரி தொண்டையில காட் ஆகுது ப்ரோ. யூடியூப் சேனலுக்காக இருந்தாலும் ஐயோப்பா பார்த்தீங்கல்ல ஒரு நடிப்பேன். இப்போ பார்த்தீங்கல்ல என் யூடியூப் சேனலுக்காக முதல்ல ஒரு வைன் குடிக்கிறாங்க. சொல்லுங்க. இந்த வைனோட பெனிஃபிட் சொல்றீங்கன்னா, கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இருக்கிறவங்க குடிக்கலாம். உமன்ஸ்க்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் குடிக்கலாம். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஹார்ட்டுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கு. ஜீரண சக்தி அதிகமாகும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஜீரண சக்தி அதிகமாகும். பசித்தன்மை நல்லா எடுக்கும். இப்போ நீங்க குடிக்கிறீங்கன்னா 1/2 hour கழிச்சு உங்களுக்கு இந்த பசித்தன்மை எடுக்கும். ஏன்னா என்னோட பெனிஃபிட் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதே 2000 ரூபாய்க்கு கொடுத்து விட்டுருக்காங்க. மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். இங்கே பாரு நல்லா குடிக்காக கூப்பிட்டு விட்டு வந்துட்டு அந்த அண்ணன் வண்டி இப்போ உடனே ஆனந்த் ஒரு ஆக்ட் ஒன்று போடுவாங்க அப்படின்னு. கஷ்டம். அப்போ ஒரிஜினல் வைன் இதே டேஸ்ட்ல இருக்குமா இல்லை வேற மாதிரி இருக்குமா? இல்ல இல்ல ஆல்கஹாலிக் வைன் கேட்குறேன். அது இதை விட காட்டமா இருக்கும். அப்படியா? கசப்புத்தன்மை அதிகமா இருக்கும். அந்த வைனும் இந்த வைனும் என்ன டிஃபரெண்ட்னு எனக்கு தெரியும். அது ஆல்கஹால் இருக்கும், 5% இருக்கும். இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்றீங்க. உண்மையை சொல்லணும். நான் பட்ட இன்பத்தை நாங்களும் படணும். சரி சூப்பரா பேசுறேக்கா. Meanwhile, இது ஒரிஜினல் இல்லையா? கடையில் தானே கடையில் வாங்கிக்கலாம். அங்கே எடுத்தாப்புல இருக்கு. சரட்டுன்னு குடிச்சிருவா பேசாம. காசு எவ்வளோ இது வேஸ்ட்டாக போயிடும். அடிச்சிரு நல்லா கலர் ஆயிடுவா என்னத்த. நிஜமாவா? அப்படியே வேர்க்கும், அப்படியே தொடச்சோம்னா கலர் ஆயிடும். ஓ என்ன ப்ரோ சகக்கடிக்க உங்களுக்கு இவ்வளோ தூக்குது? எனக்கு குடிகாரனாவே முடிப்பேன். என்ன எனக்கு புரியலையே. அந்த பிள்ளை பார்த்தா என்ன இல்லை உண்மையாலே குடிக்க முடியாதவங்க இப்படி தான். இப்போ நான் வச்சுனே இருக்கேன் பாருங்க. அப்படிலாம் இல்லை, டானிக்க குடிக்கிற மாதிரி குடிங்களா? இல்லை சத்தி ஒரு பதிவு தான் எல்லாம். குடிக்க மாட்டேன் அப்படின்றத மாப்பிள்ளை போதும் வாங்க. கேக ஆகுது இல்லை எனக்கே ஆகுது. நினைச்சு குடிக்கிற அவ்வளோதான் வித்தியாசம். நாளாக கொஞ்ச நேரத்துக்கு பாருங்க போதை ஆகிட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும். WICKY வேண்டர்டா வேண்டர். ஐயோ
ஃபோனை வாங்கடா. யூடியூப் ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லுங்க மாம்சு. நான் ஃபோனை வாங்கி நான் என்ன பண்ணேன்? ஐயய்யா, அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. எதுக்கு யூடியூப் சேனல் பேர் கேட்கணும்? ஃபோனை வாங்கி நான் நம்ப எடுப்பேன்ற நம்பிக்கை அந்த அளவுக்கு சந்தேகம் இருந்தால் யூடியூப் சேனல் பேரே கேட்க வேணாம். அப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு தேவையும் கிடையாது. இப்போ கரெக்டாக பிஜிஎம் போட்டு தள்ளுவோம்ல. பிஜிஎம் ஏற்றி கேஜிஎஃப் பிஜிஎம் போட்டு ஒரு ஆனந்தத்தை எவ்வளோ அது? பா சொல்லு ஏமாத்துக்கார கொடுங்க. 100 ரூபாவா? அந்த பாட்டிலே 300 ரூபா தான். 100 ரூபாலாம் ரொம்ப அதிகம் மாம்சு. பட் இங்கே வரீங்க அப்படின்னா சும்மா திராட்சை தோட்டம்லாம் இதுக்கு நான் இது முன்னாடி பார்த்துருக்கேன் தினேஷோடது. ஸோ எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவங்களுக்கு இது மாதிரி நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். அப்புறம் அந்த பெட் ஷோ இன்னும் நல்லாவே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. எல்லாத்தையும் கையிலலாம் பிடிச்சி பார்க்குறதுக்கு. ஆமாம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி அந்த வைன் வந்து எனக்கு லைட்டாக கேக் ஆகுதுடா. உண்மையாலே போதை ஏறுமோ? அதே ஒரு கிளாஸ் அது நானே ஆல்கஹாலிக் தான். பட் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி காட்டு செம்ம காட்டாக இருந்துச்சு. கசப்பு வேறு, நல்ல கசப்பு. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஓகே. வந்தோடனே ஆர்வப்பட்டு 4-5 கிளாஸ் வாங்கிடாதீங்க. ஒரு 2 கிளாஸ் வாங்கி குடிச்சு எல்லாருமே அதில் ட்ரை பண்ணி பார்க்குறது சும்மா ட்ரைக்கு பெட்டர். பண்ணுங்க மாம்சு. உங்கள் டேலண்ட்டுக்கெலாம் நீங்கள் எங்கேயோ முடியுங்க. சூர்யா நைட்டு நீ வாங்க. நைட்டு வாரியா? காதெல்லாம் வலிக்குது. வீட்டுக்கு போனோம் எனக்கு. மேடம் நிஜமா சத்தியமா எனக்கு காது வலிக்குதுடா. ஐயோ நம்ப மாட்டானுங்களே. எனக்கு அந்த தண்ணியில் சரத்துன்னு உள்ளே போனதுலேருந்து காது வலி பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. ஒரு 1/2 an hour ரீசெண்டாக அந்த பெட் ஷோ தான் உண்மையாலே நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி குட்டிங்க கிளி தான் அழகாக இருந்துச்சு. எல்லாம் பார்க்க கையில் வந்து அழகாக உட்காந்துக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு சாப்பிட்றது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்போது இதோட அப்படியே கேப் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ தான் போய் நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். பாய்.